ஆளுகை செய்கிற ஆண்டவர் உங்களை ஆறுதல் படுத்துவாராக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தென்னிந்திய திருச்சபை மதுரை முகவை திருமண்டலம் பேராயர் குடும்பத்தின் சார்பாக, ஆயர் பெருமக்கள் சார்பாக, திருச்சபை அனைத்து மக்களின் சார்பாகவும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றோம். 266வது போப்பாக அபிஷேகம் பண்ணப்பட்ட போப் பிரான்சிஸ் அவர்கள் இயற்கை எய்திருக்கிறார்கள். அவருடைய பிறப்பு எளிமையானது. எளிமையாகவே வாழ்ந்தார், எளிமையாகவே மறைந்தார் என்று நாம் அறிந்திருக்கின்றோம். ஆண்டவருடைய இறைப்பணியை மக்களோடு இணைந்து பயணித்த ஒரு இறை பண்பாளர் என்பதை உறுதி செய்து கொண்டிருக்கின்றோம். அவர் சொன்ன வார்த்தை, திருச்சபையானது ஏழைகளுக்கான திருச்சபை என்று அடையாளப்படுத்தினார். அந்த ஏழை எளிய மக்களோடு தன்னை இணைத்துக் கொண்டார். இறைப்பணி என்பது மக்களின் பணி, மக்களோடு இணைந்த பணி என்பதை உறுதி செய்து கொண்டிருந்தார். 2024ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாத இறுதியில எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. நாங்கள் குடும்பமாய் ஒரு குழுவாய் வாட்டிகன் போயிருந்தோம். அந்த ஆலயத்திலே காலை ஆராதனையிலே நாங்கள் கலந்து கொண்டோம். அந்த ஆராதனையில அருட்செய்தியும் இறையாசியும் போப் பிரான்சிஸ் அவர்கள் கொடுத்தார்கள். நாங்கள் மகிழ்ந்தோம். நேரடியாக பார்த்த காரியங்கள் இன்றைக்கு நான் பகிர்கிறேன். அவருடைய குரலை கேட்டவுடனே அவர் வருகின்ற பொழுது மக்கள் ஆர்ப்பரித்தார். ஏராளமான லட்சக்கணக்கான மக்கள் அந்த இடத்துல கூடி அவர்கள் ஆர்ப்பரித்த அந்த ஆர்ப்பாட்டமானது அவருடைய செயல்பாடுகளை குறித்தான ஒரு வெளிப்பாடா இருந்தது என்பதை நாங்கள் அறிந்தோம். அவருடைய மறைவு, அவருடைய இழப்பு, ஏற்றுக்கொள்ள முடியாத இழப்பு என்பதை அறிந்திருக்கிறோம். அவருடைய பணிகள் எல்லாம் மக்களோடு இணைந்த பணி. எளிமையில் வாழ்ந்தவர், ஏழை மக்களுடைய போப்பாய் அவர்கள் வாழ்ந்தவர்கள், குரலற்ற மக்களுக்கு குரலாய் இருந்தவர்கள், புறக்கணிக்கப்பட்ட மக்களை அரவணைத்துக் கொண்டவர், அதிலும் புலம்பெயர்ந்த மக்களை அரவணைத்து அவர்களுக்காக குரல் கொடுத்தவர் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். அதற்கு அவர் கொடுக்கிற அடையாளம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் புலம்பெயர்ந்த இறைவன் என்பதை அடையாளப்படுத்துகின்றார். இப்படி ஒவ்வொரு வேளையிலும் தன்னை எளிமையாய் காட்டிக்கொண்டவர். அவர் போப்பாக அபிஷேகம் பெற்ற பொழுது அவர் கொடுத்த அறிக்கையிலே, எனக்கு ஆடம்பரமான மாளிகை வேண்டாம், எனக்கு ஆடம்பரமான சொகுசு கார் வேண்டாம், மாத தொகை 28 லட்சத்தை எனக்கு வேண்டாம், அதை ஏழை மக்களுக்கு அதை நீங்கள் பங்களிப்பாக கொடுங்கள் என்று அவருடைய அறிக்கையிலே அதை வெளியிட்டார். அதோடு தொடர்ந்து நாம் பார்ப்போமானால் ஒவ்வொரு வேளையிலும் தன்னை எளிமையாக காட்டிக்கொண்டார். இறப்பிலே பார்ப்போமானால் நூற்றாண்டு பாரம்பரியமான அந்த 3 அடுக்கு சவப்பெட்டியை எனக்கு வேண்டாம் என்று சொல்லி 1 அடுக்கு சவப்பெட்டியை அவர் செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டதாக அங்கே வரலாறுகள் பதிய வைக்கப்படுகிறது. இப்படி ஒவ்வொரு வேளையிலும் தன்னை எளிமையாக காட்டிக்கொண்டவர். அது மட்டுமல்ல, சுற்றுப்புற சூழலோடு தன்னை முழுமையாய் இணைத்துக் கொண்டவர். அவர் கொடுக்கிற ஒரு வார்த்தையானது மிகவும் மக்களுக்கு ஏற்றுக்கொள்கின்ற வார்த்தையாய் அமைந்திருக்கிறது. அவர் அந்த வார்த்தையை பிரதிபலிக்கிறார். கடவுளை துக்கப்படுத்தினால் எப்போதும் மன்னிப்பார், மனிதனை துன்பப்படுத்தினால் எப்போதாவது மன்னிப்பான், இயற்கையை துக்கப்படுத்தினால் அது எப்போதும் மன்னிக்காது என்ற வார்த்தையை அவர் பதிய வைக்கிறார். இயற்கையோடு தன்னை இணைத்துக் கொண்டவர், இயற்கையோடு தன்னை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று அனைத்து மக்களுக்கும் ஒரு அறைகூவலை கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, வன்முறையற்ற உலகம் உருவாக வேண்டும், நீதியும் அமைதியும் எங்கும் நிலைத்து நிற்க வேண்டும், எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற சிந்தனையோடு செயல்பாட்டோடு அவர்கள் இறை தொண்டராய், இறை பணியாய் அவர்கள் மேற்கொண்டு இன்றைக்கு ஆண்டவருடைய மார்பிலே சாய்ந்து இளைப்பாறிக் கொண்டிருக்கிறார் என்பதை நாம் ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வோம். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது.
இந்த வார்த்தையினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். அது எந்த வார்த்தை என்றால், கிறிஸ்துவுக்குள் மரித்திருக்கிறார் என்ற வார்த்தை நிமித்தமாக நாம் ஒருவருக்கொருவர் தேற்றுக்கொள்வோம், ஆறுதல் படுத்துவோம். இறை வருகையிலே முகமுகமாய் தரிசிப்போம் என்ற வார்த்தையை பிறருக்கு நாம் பறைசாற்றுவோம். அவருடைய இறை பணியை தொடர்ந்து திருச்சபைகள் வளம்பெற செய்யட்டும். இறையாசியை நாம் பெற்றுக்கொள்வோம். கொடுக்கப்பட்ட காரியங்களிலே நாம் இறைவனோடு இணைந்து கொண்டு மக்களோடு மக்களாக அனைத்து பணிகளையும் மேற்கொள்வோம். ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய அருள் நம் அனைவரையும் ஆறுதல் படுத்தட்டும். ஆமென்.